குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்தில் கொட்டும் கனமழை, எங்கெங்கு பள்ளி கல்லூரி விடுமுறை, முழு லிஸ்ட் இதோ. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்கிறது. இதனால் 6 மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் 11 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி விடுமுறை: விழுப்புரம், தூத்துக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி. பள்ளி விடுமுறை: மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, கரூர், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சேலம். கனமழை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுக்குறைந்து திசை மாறியதால் 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவுகிறது. இந்த அமைப்பு படிப்படியாக வலுக்குறைந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவலாம். இதனால் தென் மாவட்டங்களில் இன்று பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்கள், வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இங்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. வருகிற 15ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. அது உருவான பிறகு எந்த திசையில் நகரும் என்பது தெரிய வரும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறினார். தாமிரபரணியில் நீர்வரத்து அதிகரிப்பு, மக்களுக்கு கலெக்டர் எச்சரிக்கை. தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ராமநதி, கடனாநதி மற்றும் காட்டாறுகள், கால்வாய்கள் மூலம் அதிகளவில் தாமிரபரணி ஆற்றுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 1500 கன அடி வீதம் மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மழைநீர் காரணமாக தாமிரபரணி சுத்தமல்லி அணைக்கட்டு பகுதிக்கு சுமார் 41,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றில் வரும் நீரின் அளவு அபாய கட்டத்தை எட்டவில்லை என்ற போதிலும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தாமிரபரணி மற்றும் அதன் கிளையாறுகளின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அரசு துறை அலுவலர்கள் அவ்வப்போது வழங்கும் எச்சரிக்கைகளை ஏற்று நடக்க வேண்டும். கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைத்திடவும், வீடுகளில் போதிய அளவு குடிநீர் மற்றும் அவசரகால பயன்பாட்டு பொருட்கள், தேவையான மருந்து மாத்திரைகள் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சி துறைகள் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். குற்றாலத்தில் காட்டாற்று வெள்ளம் ஆறாக மாறியது சன்னதி கடைவீதி. தென்காசி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குற்றால மெயினருவி, 5 அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குற்றாலநாதர் கோவில் முழுவதையும் வெள்ளம் ஆக்கிரமித்தது. சன்னதி திரு கடைவீதி முழுவதும் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஆறாக ஓடுகிறது. கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. குற்றால மெயினருவி அருகிலுள்ள ஆற்றுப்பாலம், காசிமேஜர்புரம் பாலம், அண்ணா சிலை அருகே உள்ள பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் வாகன போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது.
பேரிடர் மேலாண்மை விதிப்படி அணைகளை திறக்க உத்தரவு. சாத்தனூர் அணையிலிருந்து திடீரென நள்ளிரவில் வினாடிக்கு 1,80,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது. பேரிடர் மேலாண்மை விதிகளின்படி பருவமழை காலங்களில் அணைகளில் 1 TMC அளவிற்கு நீரை காலியாக வைத்திருக்க வேண்டும். அதிகப்படியாக வரும் உபரி நீரை சீராக வெளியேற்றி அணையை பாதுகாக்க வேண்டும். சாத்தனூர் அணை நிரம்பும் அளவிற்கு நீரை தேக்கிவிட்டு அதிக நீர்வரத்தால் கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவசரமாக அதிகப்படியான நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதுவே பிரச்சினைக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அங்குள்ள அணைகள், ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. எனவே பேரிடர் மேலாண்மை விதிகளின்படி அணையில் 1 TMC காலியாக இருக்கும் வகையில் நீர் திறக்க செயற்பொறியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை நீர்வளத்துறை செயலர் மணிவாசன் பிறப்பித்துள்ளார். மகனே, மாட்டிக்கொள்ளாதே, அடக்கி வாசி, அவசரப்படாதே. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடப்பு பார்லிமென்ட் கூட்டத்தில் தாக்கல் செய்யவும் திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொடூரமான மசோதாவை பார்லிமென்ட்டில் அறிமுகம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைமுறைக்கு மாறான மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கையான இது பிராந்திய குரல்களை அழித்து கூட்டாட்சி தன்மையை சிதைத்து ஆட்சியை சீர்குலைக்கும். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இதற்கு தமிழக பாஜக வித்தியாசமான முறையில் பதிலடி கொடுத்துள்ளது. ஸ்டாலினின் எதிர்ப்பு தொடர்பாக அவரது தந்தை கருணாநிதியே அவருக்கு கடிதம் எழுதுவது போன்ற கற்பனையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். அதன் விவரம்: அன்பு மகனே ஸ்டாலின், நீ நலமா? நம் குடும்பம் நலமா? தம்பி உதயநிதியை துணை முதல்வராக்கிவிட்டாய் என்று கேள்விப்பட்டேன். பரவாயில்லை, உடன்பிறப்புகளின் கண்களில் மண்ணை தூவுவதில் நீ என்னை விட வேகமாகவே செயல்படுகிறாய். பிறகு நான் ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரித்து விட்டேன். அதனால் இதை பற்றி அதிகமாக பேசி மாட்டிக்கொள்ளாதே. அப்பா சொல்கிறேன், இவ்விஷயத்தில் அடக்கி வாசி, அவசரப்படாதே. நம் குடும்பம் மட்டும் ஆளட்டும், இப்படிக்கு மூக்கா என்று தமிழக பாஜக பதிவிட்டுள்ளது. பற்றி எரிந்த மருத்துவமனை, தீயுக்கு நடுவே மரண ஓலம். 7 பேர் உயிர் பறிபோன சோகம். திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி சாலையில் சிட்டி எலும்பு முறிவு மருத்துவமனை உள்ளது. 4 மாடிகள் கொண்ட மருத்துவமனையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மின்கசிவு காரணமாக கம்ப்யூட்டரில் ஏற்பட்ட தீ மருத்துவமனையில் மற்ற இடங்களுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. நோயாளிகள், அவர்களை பார்க்க வந்த உறவினர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்து அங்கிருந்தவர்களை வெளியே அழைத்து வந்தனர். இந்த தீ விபத்தில் 3 வயது சிறுவன் உட்பட 7 பேர் இறந்தனர். தீக்காயமடைந்த 28 பேர் வேறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மின்சாரம் தடைப்பட்டதால் லிப்டில் இருந்த 6 பேர் பாதியில் சிக்கிக் கொண்டனர். அவர்களும் மீட்கப்பட்டனர். 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு நோயாளிகள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். கலெக்டர் பூங்கொடி உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து பார்த்தனர். தீ விபத்து தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர்.
கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10ஆம் நாளான இன்று அதிகாலை 2 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. கோயில் கருவறை எதிரில் 10க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க சிறப்பு யாக பூஜை நடந்தது. அதிகாலை 4 மணிக்கு கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். காலை 11 மணிக்கு கோயில் வளாகத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் சுப்பிரமணியர் தீர்த்தவாரி நடக்க உள்ளது. மாலை 5:59 மணிக்கு 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த மகா தீபம் 11 நாட்களுக்கு தொடர்ந்து எரியும். 40 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். தீப திருவிழாவை முன்னிட்டு 14,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். 18 வயதில் உலக சாம்பியன். செஸ் அரங்கில் புதிய சாதனை. உலகை திரும்பி பார்க்க வைத்த குகேஷ். சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் நடந்தது. கேண்டிடேட்ஸ் தொடரில் கோப்பை வென்ற உலகின் நம்பர் 5 வீரரான இந்தியாவின் குகேஷ் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லெரினுடன் மோதினார். மொத்தம் 14 சுற்று கொண்ட போட்டியில் 13 சுற்று முடிவில் இருவரும் தலா 6.5 புள்ளியுடன் சமநிலையில் இருந்தனர். 14வது இறுதிச் சுற்று போட்டி நடந்தது. இதில் வெல்லும் வீரர் உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றலாம் என்ற நிலை இருந்தது. இம்முறை குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடினார். 50வது நகர்த்தலின் போது போட்டி டிராவை நோக்கி செல்வது போல இருந்தது. ஆனால் குகேஷ் வெற்றிகரமாக போராடினார். 55வது நகர்த்தலில் லெரின் தனது யானையை தவறான இடத்தில் நகர்த்தி பெரிய தவறு செய்தார். வாய்ப்பை துல்லியமாக பயன்படுத்திக் கொண்ட குகேஷ் 58வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். 7.5 புள்ளியுடன் புதிய உலக சாம்பியன் ஆனார். 18 வயதான குகேஷ் உலக செஸ் சாம்பியனான இளம் வீரர் என சாதனை படைத்தார். இந்திய செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் 5 முறை உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். தற்போது ஆனந்துக்கு பின் உலக சாம்பியனான 2வது இந்தியரானார் குகேஷ். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் ஆனந்த கண்ணீர் வடித்தார். என்னை நேசிக்கும் நாட்டு மக்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன். லெரின் தோல்விக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குகேஷ் கூறினார். போட்டிக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தயாராகி வந்தேன். 2 வருட பயிற்சிக்கு பின் கிடைத்த வெற்றி இது. 11 ஆண்டுகளுக்கு முன் சாம்பியன் பட்டம் இந்தியாவிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஒரு இளம் செஸ் வீரரின் கனவு எதுவோ அது நிறைவேறியுள்ளது என்றும் அவர் கூறினார். செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தினர். பிரதமர் மோடி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், குகேஷின் இந்த வெற்றி அவரது ஒப்பற்ற திறமை, கடின உழைப்பு, தளராத உறுதி ஆகியவற்றால் சாத்தியமாகியுள்ளது. அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், 18 வயது இளம் செஸ் வீரர் குகேஷின் சாதனை இந்தியாவின் செஸ் பாரம்பரியத்தை தொடர்கிறது. சென்னை உலக செஸ் தலைநகராக அதன் இடத்தை மீண்டும் தக்க வைத்துள்ளது. உங்களால் தமிழகம் பெருமை கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார்.